நேயர்களே, இது புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிலையம் புதுவை வாணி 107.8. உங்கள் புதுவை வாணியும் புதுச்சேரி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையும் இணைந்து நடத்திய 2013ஆம் ஆண்டிற்கான தேசிய அறிவியல் தின போட்டிகளின் தொகுப்பு இதோ. வாருங்கள் நேயர்களே, நிகழ்ச்சிக்கு செல்லலாம். உரை வழங்க வருகிறார் என் பிரதீபா, 8ஆம் வகுப்பு, ஆதித்ய வித்யாசிரமம், பொறையூர். அனைவருக்கும் இனிய வணக்கம். மாற்றம் என்பதே நிலையானது என்ற வாழ்வியல் தத்துவத்தை மரபணுவிற்கு உட்படுத்துவதே இன்றைய நவீன அறிவியலின் சாதனை. மரபணுவில் மாற்றம் விளைவுகளின் மறுபக்கத்தை நான் விவரிக்க உள்ளேன். நமது நாடு சுதந்திரத்திற்கு முன் 30 கோடி மக்கள் கொண்ட நாடாக இருந்தது. ஆனால் இன்று 120 கோடியாக உள்ளது. இதனால் விவசாய நிலப்பரப்பும் படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது. இதனால் அதிக உணவுப் பொருள் உற்பத்தி என்பது காலத்தின் கட்டாயம். மினிமம் சோர்ஸ் மேக்சிமம் யூட்டிலைசேஷன் என்ற அடிப்படையில் குறைந்த நிலப்பரப்பால் அதிக விளைச்சல் என்பது மரபணு மாற்றத்தால் செய்யப்பட்ட பயிர்களில் மட்டுமே சாத்தியம். பாரம்பரிய உணவு பயிர்கள், உலக வெப்பமயமாதல், நீர் பற்றாக்குறை போன்றவற்றால் விளைச்சல் குறைவை ஏற்படுவதை நாம் நம் கண்கூடாக காண்கிறோம். இதே சமயத்தில் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கத்திரிக்காய் மருத்துவ ரீதியாக நாம் உடலுக்கு ஏற்றதல்ல என்ற அடிப்படையில் தடை விதிக்கப்பட்ட நிகழ்வையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதே சமயத்தில் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பருத்தியை பயிரிட்ட மராட்டிய விவசாயிகள் விளைச்சல் குறைந்து நட்டமடைந்து தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வையும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மரபணுவில் மாற்றம் பாரம்பரிய பயிர்களின் மீதான வல்லரசுவின் தாக்குதலே என்ற இயற்கை ஆர்வலர்களின் தொடர் முழக்கத்தையும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பாரம்பரிய தென்னை உயரமானது, 6 ஆண்டுகளுக்கு பின்பே உற்பத்தி. ஆனால் மரபணு தென்னை குட்டையானது, 2 ஆண்டுகளிலே உற்பத்தி. இதே நிலைதான் அனைத்து மா, வாழை, கொய்யா போன்ற பழ வகைகளிலும் நெல், கரும்பு போன்ற பயிர் வகைகளிலும் பொருந்தும். குறைந்த நாளில் அதிக உற்பத்தி என்ற உன்னத நோக்கமும் மனித உழைப்பை விரயம் செய்யக்கூடாது என்ற நோக்கத்துடனும் மரபணு மாற்றம் பயிர்கள் உற்பத்திப்படுகின்றனர். மரபணு மாற்றம் மருத்துவ ரீதியான வினாக்களுக்கும் பாரம்பரிய பயிர்களின் எதிர்காலத்திற்கும் விடையளிக்க வேண்டும். இதே சமயத்தில் பிடி தொழில்நுட்பம் மூலம் செய்யப்பட்ட பருத்தி இலையை சாப்பிட்ட 1500 ஆடுகள் இறந்து போன சம்பவம் ஆந்திர மாநிலம் வாரங்கல் மாவட்டத்தில் நிகழ்ந்தது. மரபணுவில் மாற்றம் சில நல்ல விளைவுகளும் விடையளிக்க வேண்டிய வினாக்களும் கொண்டதால் தேசிய அளவில் விவாதம் நடத்தி முடிவெடுக்க வேண்டும் என்ற கொள்கையுடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. கேட்ட உரையை வழங்கியவர் என் பிரதீபா, 8ஆம் வகுப்பு, ஆதித்ய வித்யாசிரமம், பொறையூர். கேட்க இருக்கும் பாடலை வழங்குகிறார்கள் அஸ்வினா என், ஜீவிதா டி, கீர்த்தனா வி, நிவேதா வி, சுவாதி கே, புவியரசு என், மணிகண்டன் பி, 6, 8, 9ஆம் வகுப்பு, சென்ட் ஜோசப் உயர்நிலைப்பள்ளி, நியூ மாடர்ன் வித்யா மந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பிவிஎம் ஸ்கூல், பெரிய முதலியார் சாவடி. மரம் வளர்ப்போம், மரம் வளர்ப்போம், இந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்க மரம் வளர்ப்போம், இந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்க மரம் வளர்ப்போம். காற்றடித்த விதையெல்லாம் தவிட்டு விடுவோம், காற்றடித்த விதையெல்லாம் தவிட்டு விடுவோம், இயற்கை விதைத்த விதையெல்லாம் பயன்படுத்துவோம், இயற்கை விதைத்த விதையெல்லாம் பயன்படுத்துவோம். மரம் வளர்ப்போம், மரம் வளர்ப்போம், மரம் வளர்த்து மரம் வளர்த்து மழை பெறுவோம், மரம் வளர்த்து மரம் வளர்த்து மழை பெறுவோம். சுற்றுச்சூழல் பாதுகாத்து மனித இனத்தை, சுற்றுச்சூழல் பாதுகாத்து மனித இனத்தை காப்போம், நாம் காப்போம். மரம் வளர்ப்போம், மரம் வளர்ப்போம், இந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்க மரம் வளர்ப்போம், இந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்க மரம் வளர்ப்போம். நன்றி. கேட்ட பாடலை வழங்கியவர்கள் அஸ்வினா என், ஜீவிதா டி, கீர்த்தனா வி, நிவேதா வி, சுவாதி கே, புவியரசு என், மணிகண்டன் பி, 6, 8, 9ஆம் வகுப்பு, சென்ட் ஜோசப் உயர்நிலைப்பள்ளி, நியூ மாடர்ன் வித்யா மந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பிவிஎம் ஸ்கூல், பெரிய முதலியார் சாவடி.
உரை வழங்க வருகிறார் வி பார்கவி, ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளி. அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் இன்று உங்கள் முன்பு பேசப்போகும் தலைப்பு மரபணு மாற்றத்திற்குள்ளான பயிர்கள் மற்றும் உணவு பாதுகாப்பு. முதலில் மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் என்பது மனிதர்களும் விலங்குகளும் உண்பதற்காக நவீன முறையில் ஆய்வகத்தின் மூலம் உருவாக்கப்படும் மூலக்கூறு உயிரியல் தொழில்நுட்பமாகும். இந்த முறை பயிர்களை பூச்சிக்கொல்லிகளின் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கவும் சத்து மிகுந்ததாகவும் உருவாக்கும். இயற்கையான முறையில் உருவாக்கப்படும் பயிர்களை சத்து மிகுந்ததாக உற்பத்தி செய்வதற்கு அதிக காலம் தேவை. ஆனால் மரபணு மாற்று முறை மூலம் பயிர்களை மிக குறைந்த கால அவகாசத்தில் நமக்கு தேவையான அளவு சத்துக்களுடன் மிக அதிக உற்பத்தியை செய்து கொள்ள முடியும். வரும் 2050 ஆண்டு வாக்கில் நாம் குறைந்தது 3 to 4 பில்லியன் அளவிலான மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே நாம் இதுவரை கடைபிடித்து வந்த இயற்கை விவசாயம் இந்த தேவையை பூர்த்தி செய்ய முடியாது என்று அறிவியலாளர்கள் கருதி மாற்று முறையை கண்டுபிடித்தனர். இதன் அடிப்படையிலேயே இந்த மரபணு மாற்றத்திற்குள்ளான விவசாயம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. கடும் வறட்சி காலங்களில் கூட இந்த பயிர்கள் நல்ல விளைச்சல் தரும். வறட்சியை தாங்கக்கூடிய சக்தி இந்த பயிர்களுக்கு உண்டு. இதற்கு உதாரணமாக பீட்டி கத்திரிக்காய், பீட்டி சோளம் மற்றும் பிற பீட்டி பயிர்களையும் சொல்லலாம். உலகில் அனைத்து நாடுகளிலும் இந்த முறை அங்கீகரிக்கப்படவில்லை. உதாரணமாக நியூசிலாந்து, இந்தியா ஆகிய நாடுகளில் இந்த முறை தடை செய்யப்பட்டுள்ளது. இதில் இந்தியாவில் பருத்தி பயிர் மட்டும் இதற்கு விதிவிலக்கு. சில நாடுகளில் உதாரணமாக அமெரிக்கா, சீனா, கனடா ஆகிய நாடுகளில் இந்த முறை அனுமதிக்கப்பட்டுள்ளது. வரும் ஆண்டுகளில் மரபணு மாற்று முறை மற்றும் உயிர் ஆகியவற்றின் தேவை தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறும். ஏனெனில் விவசாய நிலங்களின் தட்டுப்பாடு, நீர் மற்றும் உர தட்டுப்பாடு ஆகியவை இயற்கை விவசாயத்தை பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கிவிடும். இதன் காரணமாக நாம் மரபணு மாற்று முறைக்கு தள்ளப்படுவோம். இந்த பயிர்கள் நோய் மற்றும் களை எதிர்ப்பு சக்தியுடையதாகவும் தட்பவெப்பநிலை மாறுபாடுகளை எதிர்த்து கொள்ளும் வகையிலும் சிறப்புடையதாய் இருக்கின்றன. ஆயினும் சில தேவையற்ற பிரச்சனைகளை இப்பயிர்கள் உருவாக்கின்றன. உதாரணமாக நோய் எதிர்ப்பு உணவு மருந்துகளான பெனிசிலின், அம்பெசிலின் ஆகியவற்றின் வீரியங்களை இப்பயிர்கள் குறைக்கின்றன அல்லது எதிர்க்கின்றன. இதனால் ஃப்ளூ, காய்ச்சல் போன்ற தொற்று நோய்கள் இப்பயிர்களால் கட்டுப்படுத்தப்படாமல் போக வாய்ப்புள்ளது. மரபணு மாற்றத்தால் நம்மால் தரமான உணவு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா என்பதை நாம் முதலில் ஆராய வேண்டும். மக்கள் தொகைக்கு ஏற்றவாக உணவு உற்பத்தியை பெருக்கிக் கொள்ளலாம். ஆனால் அதே வகையில் அது மக்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் அல்லவா? ஏனெனில் உலகில் மாறிவரும் சீதோஷ்ண மாற்றத்தால் பருவகாலங்களில் மாற்றம் ஏற்படுகிறது. இதனால் விவசாய நிலங்களின் தன்மைகளும் மாற வாய்ப்புண்டு. உணவு பாதுகாப்பு என்பது தேவையான அளவில் சத்துக்குறைவில்லாத உணவாக இருக்க வேண்டும். அதனால் மக்கள் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும். ஆனால் போக போக போதுமான விவசாய நிலங்களின் தட்டுப்பாடு ஏற்பட காரணமாக உள்ளதால் நாம் எவ்வாறு நம் தேவையை பூர்த்தி செய்ய முடியும்? உதாரணமாக நம் ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கொள்வோம். இந்த நாடுதான் பருவநிலை மாற்றத்தால் அதிகம் பாதிக்கப்படும் நாடாக உள்ளது. பருவநிலை மாற்றத்தால் மைக்ரோ நியூட்ரியன்ஸின், அதாவது வைட்டமின் ஏ, கலோரிகள், அயோடின் ஆகியவற்றின் குறைவால் சுகாதாரக்கேடு விளைகின்றது. மக்களுக்கு பாதுகாப்பான உணவு கொடுக்க வேண்டும் என்ற முக்கியத்துவம் ஒரு புறம் இருந்தாலும் மற்றொரு பிரச்சனை என்னவென்றால் கழிவுகள். விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களில் 30 முதல் 50% பொருட்கள் வீணாக மண்ணில் குவிக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் நாம் வளரும் நாடுகளில் உரங்களையும் தானியங்களையும் அடைத்து வைக்க இடமின்றி வீணாக்கப்பட்டுள்ளது. மேலும் சுமார் 12 மில்லியன் ஹெக்டேர் அளவிலான விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டுள்ளது. அதனால் 30 முதல் 50 பில்லியன் மக்கள் இடம்பெயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் 2003 முதல் 2005 வரையில் உலகில் 834 மில்லியனிலிருந்து 963 மில்லியன் மக்கள் சுகாதாரமற்ற மற்றும் சத்து குறைவாக உள்ள உணவையே உட்கொண்டனர். வரும் 2050 ஆண்டில் உணவு தேவை 75% அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 1950 30% மக்கள் நகரங்களிலும் 70% மக்கள் கிராமங்களிலும் வாழ்ந்து வந்தனர். ஆனால் நகரமயமாக்கம் காரணமாக இன்று இந்த நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. அதனால் உணவு தேவையோ அதிகரித்து விட்டது. ஆகவே இன்றைய சூழ்நிலையில் தற்போது மரபணு மாற்று பயிர்களுக்கு சில தடை இருந்தாலும் நாம் இது தொடர்பான ஆராய்ச்சிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். மேலும் இந்த பயிர்களை வணிக ரீதியில் பயிரிட அனுமதிக்கும் போது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக சுற்றுச்சூழல் மற்றும் பயிர்கள் மனிதர்கள் மற்றும் விலங்குகள் ஆகியவற்றின் உடல் நலத்திற்கு தீங்கு நேராதவாறு பாதுகாப்பை உறுதி செய்த பிறகே இந்த பயிர்களை வணிக ரீதியில் பயிரிட அனுமதிக்க வேண்டும். எனவே அறிவியல் வளர்ச்சி மிகவும் அவசியமானது. அதே நேரத்தில் அந்த வளர்ச்சி மக்களுக்கும் சுகாதாரத்திற்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆகவே நாம் நம் ஆராய்ச்சி தொடர்வோம், மனித குல தேவையை பூர்த்தி செய்வோம். இத்துடன் என் உரையை முடித்துக் கொண்டு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேட்ட உரையை வழங்கியவர் வி பார்கவி, ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளி. கேட்க இருக்கும் நாடகத்தை வழங்க வருகிறார்கள் அஸ்வினா என், ஜீவிதா டி, கீர்த்தனா வி, நிவேதா வி, சுவாதி கே, புவியரசு என், மணிகண்டன் பி. 6, 8, 9 வகுப்பு, சென்ட் ஜோசப் உயர்நிலைப்பள்ளி, நியூ மாடர்ன் வித்யா மந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூல், PVM ஸ்கூல், பெரிய முதலியார் சாவடி.
செயற்கையை தவிர்த்து இயற்கையை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் பேச போகிறோம். மணிகண்டன், கீர்த்தனா, நிவேதா, அஸ்வினா, புவியரசன், சுவாதி, ஜீவிதா. உங்க கல்ல வியாபாரம் ஆகுதாங்க? ரொம்ப நாளாவே போகுது. எங்க கல்ல மட்டும் வியாபாரமே ஆக மாட்டுதுங்க. நம்ம பழப்ப அப்படிதான். ஸ்கூல்ல வேற விதை வாங்கி செடி வளர்க்க சொன்னாங்க. நான் ஒன்னும் வாங்காம இருக்கேன். நம்ம எதுக்கும் அஸ்வினா வீட்டுல போயிட்டு வரோம். அஸ்வினா, சொல்லு பாய். ஸ்கூல்ல செடி வளர்க்க சொன்னாங்களே, நீ வளர்த்துட்டியா? இல்லடி, இப்பதாண்டி விதை வாங்க போறேன். வாடி நம்ம கீர்த்தனா வீட்டுக்கு போலாம். சரி கீர்த்தனா. வா அஸ்வினா, வா ஜீவிதா. விதை வாங்கிட்டியாடி? இல்லடி, நான் போகணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா என்னால போகவே முடியல. நம்ம 3 பேர் போய் சுவாதி கொண்டு போலாமா? சரிடி. சுவாதி, சுவாதி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோண்டி. என்ன சமாச்சாரம் இப்ப வந்திருக்கீங்க? விதை வாங்க போலாமா நம்மலாம்? நானும் அதுக்கு தான் கிளம்புனேன். சரி வாங்க போலாம். சரிடி. இந்த கடையில எல்லாமே இயற்கையாவே தயாரிப்பாங்க. இந்த கடையில விலை அதிகமா இருந்தாலும் செடிலாம் சீக்கிரமா வளரும். இந்த கல்லே வாங்கலாண்டி. நான் நிறைய தடவை வாங்கியிருக்கேன்டி. வேணாண்டி, அதுக்கு பக்கத்து கடையில விலை கம்மியா அழகா பொட்டலம் போட்டு தருவாங்க. நம்ம அங்கேயே வாங்கிக்கலாண்டி. இந்த மாதிரி நெகிழி யூஸ் பண்ணி விற்கிற இதெல்லாம் வேணாண்டி. நம்ம இயற்கையா தயாரிக்கிறதையே வாங்குவோம். வாங்கடி, இதுலயே வாங்கலாம். நம்ம எங்க செடி வளர்த்துற போறோமோன்னு பொறாமையில பேசுறாடி. வாடி நம்ம அந்த கடைக்கே போலாம். சரிடி. சரி, நீங்க அந்த கடைக்கு போங்க, நான் இந்த கடையில வாங்கிக்கிறேன். அண்ணா. சொல்லுமா. அண்ணா, எனக்கு வேப்ப விதை தாங்கண்ணே. எவ்வளோக்குமா வேணும்? ஒரு 25 ரூபாய்க்கு தாங்கண்ணே. 25 ரூபாய்க்குலாம் வராதுமா, 50 ரூபாய்க்கு தாமா வரும். சரி, 50 ரூபாய்க்கு தாங்கண்ணே. இந்தாமா. நல்லா வளரும்லண்ணே? நல்லா வளருமா, சீக்கிரமா. அண்ணா. என்னம்மா எல்லாம் கூட்டமா இருக்கீங்க? எங்களுக்கு வேப்ப மரம் விதை தாங்கண்ணே. வேப்ப மரம் விதையா? கிலோ கணக்குல வேணுமா? ஒரு 20 ரூபாய்க்கு தாங்கண்ணே. 20 ரூபாய்க்கா? சரி. பிரிச்சு தருவா இல்ல எல்லாருக்கும் சேர்த்து தருவா? கீர்த்தனா, நம்ம ஒரு பாக்கெட் வாங்கி 3 பேருக்கு பங்கு போட்டுக்கலாமா? சரிடி, தாங்கண்ணே. சரி. சீக்கிரம் 3 பங்கா பிரி. இதோ பிரிக்கிறேன்லடி. இந்தாடி. வீட்டுக்கு போனே மொடணும். சீக்கிரம் வாங்க. சில மாதங்களுக்கு பிறகு. என்னது இது? 1 மாசம் பார்த்தேன், 2 மாசம் பார்த்தேன். இன்னும் எத்தனை மாசம் தான் பார்க்கணும்? இன்னும் செடி வளரல. ஒரு வேளை அஸ்வினா அது வளருமா? நம்ம உடனே போய் அஸ்வினா வீட்டு பார்க்கலாம். அம்மா. என்னம்மா? அம்மா, நான் அஸ்வினா வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேம்மா. சரி, போயிட்டு வா சீக்கிரம். அஸ்வினா. சொல்லு. அஸ்வினா, நீ விதை போட்டெல்லாம் வந்து முளைஞ்சிருச்சா? இல்லடி, நானும் தண்ணி ஊத்தி பார்த்தேன்டி, இன்னும் வளரலடி. வாடி நம்ம கீர்த்தனா வீட்டுல போய் கேட்கலாம். கீர்த்தனா, வாடி. நீ விதை போட்டி வந்து முளைஞ்சிருச்சா? அது என்னத்தான் நான் சொல்லுவேன். நானும் 2 மாசமா பாக்குறேன். அது ஒரு இலை கூட விட மாட்டேங்குது. சரி, தோண்டி பார்க்கலாமா? சரிடி. எங்கடி காணோம்? இதுவான்னு பாரு. ஆமா, இதுதான்டி. இது அழுவி போச்சுடி. ஐயோ, அந்த கடைக்கார்கிட்ட போய் நம்ம இதுக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு கேட்டு பார்க்கலாமா? சரி, வா போலாம். என்னம்மா திருப்பி வந்திருக்கீங்க? இல்லன்னா அது அழுவி போச்சு. மருந்து இருக்கானா? அதை சரியா கட்டு. என்னம்மா நம்மள்ட்ட போய் எப்படி சொல்றீங்க? அப்படிலாம் இருக்காதுமா. சரி, நீங்க கேக்குறீங்க. இது ரொம்ப என்கிட்ட ஏதோ மருந்து இருக்குன்னு பாக்குறேன். கொஞ்சம் தேடி பார்த்துட்டு வரோம். ஒரு மருந்து இருக்கு. இது வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கு. இது HDF. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? தாங்கண்ணே. இது ரொம்ப காஸ்ட்லிமா. இது எவ்வளவுனா? 150 ரூபா. குறைச்சிக்க முடியாதானா? என்னம்மா இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியுமா? காஸ்ட்லி ரேட்டுமா. ஒரு 5 ரூபாவது குறைச்சிக்கோங்கண்ணே. சரி, நீங்க வேற ஸ்டூடெண்ட்ஸ். சரி, ஓகே. சரி, தாங்கண்ணே. சீக்கிரம் வாங்கி பங்கு போடுறி. சீக்கிரமா போய் ஊத்தணும். அது வேற மொழியவே. சீக்கிரமா ஊத்தலாம். ஐயா, எவ்வளவு பெருசு வளர்ந்துருச்சு. எவ்வளோ இலைகள் பாரம், பச்சை பசல்னு இருக்கு. இது எவ்வளவு அழகா பூலாம் பூக்குது பாரு. நிறைய காய் கூட இருக்குடி. இதெல்லாம் பறிச்சுட்டு போய் நம்ம சுவாத்தியோட சேர்ந்து சாப்பிடலாமாடி? சீக்கிரம் பெரிடி எல்லாத்தையும். மேல இருக்கிறத பிரிடி. கூட இல்ல, சீக்கிரம் போடுவா போலாம். சரிடி. நம்ம போக்குல சுவாதி இதெல்லாம் கேப்பா. எங்க எப்படி முளைச்சது அதெல்லாம் சொல்லாதீங்க. சரிடி. சுவாதி, சுவாதி. எப்படி இருக்கீங்க? என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை சுவாதி, நாங்கள் அந்த விதையெல்லாம் போட்டோம்ல, அது நல்லா வளர்ந்து காயெல்லாம் கொடுத்துருக்கா, அதான் எடுத்துட்டு வந்திருக்கோம். சரி தாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. முந்தா நேத்து தான் உங்க வீட்டுக்கு வந்தா, அதுக்குள்ள எப்படி இவ்ளோ பெரிய மரம் வளர்ந்துட்டு? அதெல்லாம் இருக்கட்டும்டி. இந்த பழத்தெல்லாம் சாப்பிடு. சரி. என்ன இது? பேப்பரு HDF. எங்க வீட்டு பக்கத்து வீட்டு அக்கா சொல்லுவாங்க இது வரை கேன்சர் உருவாக்கும். இதையா நீங்க பயன்படுத்துனீங்க? இவ மறுபடியும் பொறாமப்படுறா. அஸ்வினா, நீ ஏன் வாங்கி படிச்சு பாரு. ஆமாண்டி. எங்க அதை கூட. ஆமா, இதுல கேன்சர்னு போட்டிருக்கு. நான் அப்பே சொன்னல, ஏன் இதெல்லாம் பயன்படுத்தினீங்க? நீங்க ஏன் செயற்கையை பயன்படுத்தினீங்க? இயற்கையாவே நீங்களே நான் சொன்ன விதைய வாங்கி வளர்த்திருந்தா உங்களுக்கு எவ்வளோ நன்மையா இருக்கும். இந்த பழத்தை நீங்க சாப்பிட்டு இருந்தா உங்களுக்கு தானே கெடுதலா வந்திருக்கும். வேற புற்றுநோயை வேற உருவாக்கும். நீங்க என்ன ஆயிருப்பீங்க இந்நேரம்.
ரொம்ப நன்றி சுவாதி, உன்னாலதான் நாங்க இப்ப உயிரோட இருக்கோம். இத நாங்க வீட்லயே சாப்பிட்டு இருந்தா இன்னாலும் செத்து போயிருப்போம். ரொம்ப நன்றி சுவாதி. சரி பரவாயில்ல விடு, இத பத்தி நம்ம போய் விவசாயிங்களுக்கு விழிப்புணர்வை உருவாக்குவோம். வாங்க போலாம். சரிடி. என்னம்மா பள்ளிமாங்கலாம் ஒன்னா சேர்ந்து வந்துருக்கீங்க, என்ன விஷயம்? ஐயா நீங்க இந்த மாதிரி செயற்கை உரங்கள் எல்லாம் பயன்படுத்துறீங்களா? ஆமா. அது மாதிரிலாம் பயன்படுத்தாதீங்க, இயற்கையா பயன்படுத்துங்க ஐயா. அம்மா அப்படிலாம் பண்ண முடியாதுமா, இப்போதைக்கு இருக்க கட்டுப்பாடு இல்லை, அதெல்லாம் முடியாதுமா. அதெல்லாம் ரொம்ப காசு கம்மியாக தான் கிடைக்குது. நீங்க உங்களுக்கு மட்டும் பணத்துக்காக பாக்குறீங்க, நீங்க மக்களோட உயிரெல்லாம் பார்க்கவே மாட்டீங்க. இத மாதிரி நீங்க செயற்கையை உருவாக்குனா மக்களுக்கு புற்றுநோயெல்லாம் வரும், அதனால் நிறைய பாதிப்பு வரும். நீங்க அதை புரிஞ்சிக்க மாட்டீங்க ஐயா. நாங்க இவ்வளவு தூரம் சொல்றோம், ப்ளீஸ் கொஞ்சம் ஏத்துக்குங்களா ஐயா. எனக்கு இவ்வளவு விஷயம் தெரியாது. சரி நான் கண்டிப்பா என்னால எவ்வளவு விலை இருந்தா கூட நான் கண்டிப்பா உங்களுக்காக இயற்கை உரத்தை பயன்படுத்துறேன். நன்றி ஐயா. ஐயா சொல்லுமா. நீங்க அந்த செயற்கை உரங்கள்லாம் நிலத்துல போடுறீங்களா? ஆமாம்மா. அதெல்லாம் தயவு செஞ்சு போடாதீங்க ஐயா, அதனால நிறைய கெடுதல்கள்லாம் ஏற்படுது. நீங்க உங்க நிலத்துக்காக இத மாதிரி செயற்கை உரங்களை போடுறீங்க, ஆனா அது பொதுமக்களுக்கு எவ்வளவு கெடுதல்களை விளைவிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தயவு செஞ்சு அதெல்லாம் போடாதீங்க ஐயா. சரிம்மா, அப்ப என்னம்மா போடுறது? இயற்கை உரங்களை போடுங்க ஐயா. சரிம்மா. நன்றியா. கருத்து இந்த மாதிரி செயற்கை உரங்களை நம்ம பயன்படுத்துறதால பல நோய்கள் வருது, பல பேர் இறக்குறாங்க. நம்ம எப்பயுமே நியூஸ்ல படிக்கிறது தான் இது. அதனால எல்லாரும் கண்டிப்பா இயற்கை உரங்களை பயன்படுத்தணும். முக்கியமா உழவர்களுக்கு நாங்க இது சொல்றோம். நன்றி. நன்றி. என் ரேவதி 9ஆம் வகுப்பு வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவி வழங்கும் 1 நிமிட உரையை கேட்கலாம். பூச்சிக்கொல்லிகள் நிறைய தாவரங்கள்லாம் மேல எல்லாம் இந்த பூச்சி மாதிரி அரிச்சு அந்த இதையே வீணாக்கிடுது, அந்த தாவரத்தையே. அது மட்டும் இல்லாம அந்த பூச்சி அரிக்கிறதுனால அந்த தாவரத்துல அதிகமா அரிச்சிட்டு அந்த தாவரமே வீணா போற மாதிரி ஆக்கிடுது. இது நிறைய பாக்டீரியா கூட நிறைய தாக்குற வாய்ப்பு இருக்கு. இந்த பூச்சிக்கொல்லிகள் அதிகமா தாவரங்க, மண்ணு இது எல்லாத்தையுமே வீணாக்குது. இது இருக்கிறதுனால நமக்கு நிறைய கெடுதல் தான் ஏற்படுது. ஆனா இந்த பூச்சிக்கொல்லி இந்த செடியே பூச்சரிச்சு வீணா போயிடுது. ஆனா இந்த செடி பூச்சரிக்கிறதுனால நிறைய பழுப்பு நிறமா போயிட்டு நிறைய இதெல்லாம் வேஸ்ட் ஆக்கிடுது. கேட்டது என் ரேவதி 9ஆம் வகுப்பு வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவி வழங்கிய 1 நிமிட உரை. கேட்கவிருக்கும் பாடலை வழங்குபவர் கீர்த்தனா வி, 8ஆம் வகுப்பு சென்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்தவர். உணவுகளை சேமிப்போம், நாட்டின் துயர்களை களைவோம், நாட்டின் துயர்களை களைப்போம். பல்வேறு இடங்களில் உணவின்றி தவிப்போர் எத்தனை, பல்வேறு இடங்களில் உணவின்றி தவிப்போர் எத்தனை. உணவுகளை காப்போம், அதை உணவின்றி தவிப்போர்களுக்கு அளிப்போம். உணவு தானியங்களை அழிக்காமல் பாதுகாப்போம், உணவு தானியங்களை அழிக்காமல் பாதுகாப்போம். அதை ஏழை எளிய மக்களுக்கு அளிப்போம், அதை ஏழை எளிய மக்களுக்கு அளிப்போம். வசதி படைத்தோர் அழிக்கும் உணவுகளை அழிக்க வேண்டாம் என்று கூறுவோம். உணவின் முக்கியத்துவத்தை கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் அனைவரும் மக்களிடம் இதை பற்றி கூற வேண்டும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் அனைவரும் பொதுமக்களிடம் இதை பற்றி கூற வேண்டும். பொதுமக்களிடம் இதை பற்றி கூற வேண்டும். உணவை பாதுகாப்போம். நன்றி. கேட்ட பாடலை வழங்கியவர் கீர்த்தனா வி,
சென்ட் ஜோசப் பள்ளியை சேர்ந்தவர் 8ஆம் வகுப்பு. உரை வழங்க வருகிறார் கே. வித்யா, 8ஆம் வகுப்பு, ஆதித்யா வித்யாசிரம், பொறையூர். தாமரை மலர்களாய் இங்கு அமர்ந்துள்ள எனதருமை நண்பர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவியலில் ஏற்பட்டுள்ள பிரம்மாண்டமான வளர்ச்சி முக்கிய மைல்கல்லாக மரபியல் தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டது. இது மரபணு தொழில்நுட்பம் என்றும் மரபணு பொறியியல் என்றும் மரபணு உயிரியல் என்றும் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. ஆம் நண்பர்களே, நான் உங்கள் முன் மரபணு மாற்றத்துக்குள்ளான பயிர்கள் மற்றும் உணவு பாதுகாப்பு என்ற தலைப்பில் சில வரிகளை பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். பன்னாட்டு நிறுவனங்களின் ஆதரவிலும் கண்டுபிடிப்பிலும் லாப நோக்கத்திற்காக இப்படிப்பட்ட விபரீதமான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு தாவரங்களிலும் விலங்குகளிலும் காய்கறிகளிலும் மரபணு மாற்றம் செய்யப்பட்டு அவை மக்களின் தேவைக்காக சந்தையில் விடப்பட்டுள்ளன. முதலில் மரபணு தொழில்நுட்பம் மிக முன்னேறிய தொழில்நுட்பம் என்றும் மனிதனுக்கு கிடைத்த பெரும் பேறு என்றும் கூறப்படுகிறது. ஆனால் உயிர் வாழும் உரிமைக்கும் இயற்கைக்கும் எதிரானதாக மரபணு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. DNA விலங்கிலுள்ள ஒரு மரபு கூற்றை தனியே பிரித்தெடுத்து அதே இனத்திலோ அல்லது மற்றொரு இனத்திலோ மாற்று மரபால் பொருத்தி ஒரு புதியதோர் மாற்று மரபு கொண்ட ஒரு புதிய உயிரினத்தை உருவாக்குவதாகும். மரபணு தொழில்நுட்பம் மூலம் நாம் விரும்பும் உயிரினத்தையோ தாவரத்தையோ உருவாக்கிட முடியும். அதே சமயம் நமக்கு பிடிக்காத பண்பை நீக்கிவிட்டு ஒரு உயிரினத்தை உருவாக்க முடியும். இந்தியாவின் பிடிப்பருத்தி வணிக ரீதியாக பயிரிடப்பட்ட முதல் மற்றும் ஒரே GM பயிராகும். பீடி கத்திரிக்காயை நிறுத்தியுள்ளது போது தொழில் வேறு இந்நிலையில் இல்லாமல் வணிகப்படுத்தியுள்ளது நம் அரசு. GM சோளம், மரபணு மாற்றம் என்னும் 71 பயிர்கள் ஒன்றாகும். விரைவில் இந்தியாவில் வணிக வர இருக்க முடியும். உணவு பாதுகாப்பு இல்லையென்றால் என்ன ஆகும்? போதுமான மற்றும் சரியான உணவு பாதுகாப்பு இல்லாமல் இருந்தால் பதுக்கல், வணிக பிரச்சனைகள் மற்றும் பாரிய பேக்கேஜஸ் ஒரு விளைவாகும். அறிவியலில் ஏற்பட்டுள்ள மிக ஆச்சரியமான விஷயங்களில் மரபணு மாற்றமும் ஒன்று. இன்று இந்தியாவில் ஜனத்தொகை பெருத்துவிட்டது. போதுமான உணவு கிடைக்கிறது. இந்த உணவு எங்கே செல்கிறது? தற்போதைய கணினியை சரி மற்றும் இடைவெளிகளை நிரப்பும் நேரம் இது. அரசாங்கம் என்ன தேவை? நமது விவசாயம்தான். மரபணு மாற்றம் இல்லை என்றால் ஏற்றங்கள் இல்லை. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேட்டது வி. வித்யா, 8ஆம் வகுப்பு, ஆதித்ய வித்யாசிரம், பொறையூர் பள்ளி மாணவி வழங்கிய உரை. கேட்கவிருக்கும் பாடலை வழங்குபவர்கள் ஜி. பிரதீபா, ஆர். பாவனா, ஆர். ஸ்ரீவித்யா, ஆர். பைரவி, வி. கமலி, ஜி. சந்தோஷ் மற்றும் பி. ஹரிபிரசாத். 6ஆம், 7ஆம் மற்றும் 8ஆம் வகுப்பை சேர்ந்த ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளியை சேர்ந்த மாணவர்கள்.
பாடலை வழங்கியவர்கள் ஜி பிரதீபா, ஆர் பாவனா, ஆர் ஸ்ரீவித்யா, ஆர் பைரவி, வி கமலி, ஜி சந்தோஷ் மற்றும் பி ஹரிபிரசாத். 6ஆம் 7ஆம் மற்றும் 8ஆம் வகுப்பை சேர்ந்த ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளியை சேர்ந்த மாணவர்கள். கேட்கவிருக்கும் உரையை வழங்குபவர் பிரவீனா எஸ், 8ஆம் வகுப்பு, ஆதித்யா வித்யாஸ்ரம், பொறையூர். இப்பிரபஞ்சத்தின் உயிர்களை உருவாக்கும் இப்பூ உலகின் கரம் பிளந்து சிரம் தாழ்ந்து முளைத்து வரும் விதை போல் வணங்கி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்பொழுது உங்கள் முன் மரபணு மாற்றத்திற்குள்ளான பயிர்கள் மற்றும் உணவு பாதுகாப்பு பற்றி சில கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். மரபணு மாற்றப்பட்ட உயிரினம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம் எனப்படுவது மரபணுக்களை மாற்றி உருவாக்கப்படும் உயிரினமாகும். இயற்கையாக அல்லாமல் செயற்கையாக ஓர் உயிரினத்தின் மரபணு பொருளில் மாற்றங்கள் செய்யப்பட்ட உயிரினம் என்று உலக சுகாதார அமைப்பு வரையறுக்கிறது. மரபணுவை மாற்றுவதன் மூலம் விரும்பத்தக்க உயிர் பண்புகளுடன் புதுவகை உயிரினங்களை உருவாக்கலாம். எடுத்துக்காட்டு, கடலில் கசியும் எண்ணெயை உண்ணும் நுண்ணுயிர். இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு, அதிக விளைச்சல் தரக்கூடிய கோதுமை பயிர். இன்று பயிரிடப்படும் பல வகை பயிர்கள் மரபணு மாற்று பயிர்கள்தான். குறிப்பாக சோயா, தக்காளி, விதையற்ற முந்திரி போன்றவை மரபணு மாற்றப்பட்டவை. குறைந்த உற்பத்தி செலவு அல்லது அதிக விளைச்சல் தரக்கூடிய பக்க விளைவுகள் அற்ற மாற்று பயிர்கள் இன்று சந்தையில் வரவேற்பை பெறுகின்றனர். மரபணு மாற்று பயிர்களை பெரும் நிறுவனங்கள் பரப்பி மரபு வழி வேளாண்மைக்கு குந்தகம் விளைவிக்கின்றனர் என்று குற்றச்சாட்டு உண்டு. மேலும் ஒவ்வொரு முறையும் விதைக்க விதைகளை நிறுவனங்களிடம் பெற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த விதைகளை விவசாயி வேறு யாருக்கும் பயிர முடியாது. இவ்வாறு பொதுவில் இருக்கும் விதைகள் முழுமையாக நிறுவனங்களின் தனிச்சொத்தாக மாறக்கூடிய சாத்தியக்கூறு உண்டு. மரபணு பொறியியல் என்பது உயிரி தொழில்நுட்பத்தின் ஒரு பிரிவாகும். இது தாவர நோய்கள் மற்றும் நோய் பூச்சிகளிடம் இருந்து போராடி கொண்டிருக்கும் விவசாயிகளுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. மரபணு ரீதியில் மாற்றப்பட்ட உயிரினங்கள் என்பவை சாதாரணமாக மறுகலப்பு செய்யப்பட்ட DNA தொழில்நுட்பமாகும். மரபணு பொறியியல் உத்திகளை கொண்டு மரபணு மூலப்பொருட்களை மாற்றியமைக்கப்படும் உயிர் பொருளாகும். கத்திரிக்காய், அரிசி, சோயாபீன்ஸ், நிலக்கடலை, கூவைக்கிழங்கு, வள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, மொச்சை, ஏலக்காய், மாதுளை, பருத்தி, சணல், உதட்டுச் சாயத்திற்கான செவ்வண்ணம் தரும் உலர் குங்குமப்பூ போன்றவை மரபணு மாற்றத்திற்குள்ளான சில தாவரங்களாகும். ஆந்திராவில் பிடிப்பருத்தி செடியை சாப்பிட்டு 1500க்கும் மேற்பட்ட ஆடுகள் இறந்துவிட்டனர். ஆந்திராவில் கரீம் நகரில் இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாமிடலப்பள்ளி என்ற கிராமத்தில் பீடி பயிரிடப்பட்ட நிலத்தில் மேய்ந்த 12 மயில்கள் இறந்துவிட்டன. சில காலத்திற்கு முன்னதாக மான்சாண்டோ என்ற பன்னாட்டு கம்பெனி மரபணு முறையில் மாற்றப்பட்ட பருத்தி விதைகளை இந்தியாவில் வெளியிட்டனர். அதிக மகசூல் கிடைக்கும் என்ற இந்த கம்பெனியின் பொய் பிரச்சாரத்தை நம்பி ஏராளமான விவசாயிகள் அதிக கடன் வாங்கி இவ்விதைகளை பயிரிட்டனர். ஆனால் மறுபடியும் பயிரிட முடியாத மலட்டு விதைகள் என்பதாலும் அதிக மகசூல் கிடைக்காததாலும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டனர். மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள், காய்கறிகள், மீன்கள் போன்றவற்றை உண்பதால் மனிதர்களுக்கு ஒவ்வாமை உள்ளிட்ட பல வகை நோய்கள் தாக்கும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுவதால் உணவு பாதுகாப்பு பிரச்சனைகள் எழுந்துள்ளனர். மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள், காய்கறிகள், மீன்கள் போன்றவற்றுக்கும் அவ்வாறு மாற்றம் செய்யப்படாத பொருள்களுக்கும் வேறுபாடு புலனாவதில்லை. எனவே மரபணு மாற்றத்திற்குள்ளான பொருள்களை தொழில் குறியீடு வழங்க வேண்டும் என ஒரு சில நாடுகள் கேட்டுக்கொண்டுள்ளன. ஒரு சில நாடுகளில் அவ்வாறான மாற்று பண்டங்களை இறக்குமதி செய்வதிலும் தடை விதித்துள்ளனர். உலகில் நிலையாக இருக்கும் ஒரே தத்துவம் மாற்றம். மாற்றங்கள் ஒன்றே, மாறாத ஒன்று. மரபணு மாற்றங்கள் இன்றி ஏற்றங்கள் இல்லை. மாற்றங்கள் மனிதனின் மகத்தான உந்துகோல் என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேட்ட உரையை வழங்கியவர் பிரவீனா எஸ், 8ஆம் வகுப்பு, ஆதித்யா வித்யாஸ்ரம், பொறையூர். நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது உங்கள் புதுவை வாணியும் புதுச்சேரி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையும் இணைந்து நடத்திய 2013ஆம் ஆண்டிற்கான தேசிய அறிவியல் தின போட்டிகளின் தொகுப்பு. சரி நேயர்களே, கடந்த வாரம் நாம் கேட்ட கேள்வியும் அதற்கான பதிலும், அந்த பதிலை சரியான எழுதிய அதிர்ஷ்டசாலிகளில் பற்றிய விவரங்களை பார்ப்போம்.
சென்ற வார கேள்விக்குண்டான விடை ஜப்பான். சரியான பதிலளித்து வென்ற நேயர்கள் அஸ்வினா முத்தியால்பேட், ஜீவிதா முத்தியால்பேட், தேவிகா முத்தியால்பேட், வினோத்குமார் செவாலியர் செலான் கவர்மெண்ட் ஸ்கூல் காலப்பேட், செந்தில்குமார் புதுவை பல்கலைக்கழகம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் புதன்கிழமை காலை 8:30 மணிக்கும், இதன் மறு ஒலிபரப்பை இன்று மதியம் 1:30 மணிக்கும் இரவு 7 மணிக்கும் கேட்டு மகிழலாம்.